டு அனதர் பெட் வாஷ் வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்னா பெட் வாஷ் இதாக போக போகிறோம். சோலோ தான் போக போகிறோம், ஸ்குவாட்ச் கிடையாது. சரி பார்க்கலாம் எப்படி மேட்ச் போகுதுன்ட்டு. உள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, பரவாயில்ல உள்ளே போய்க்கிறேன். இது வந்துட்டு டூல்ஸு பெட் வாஷ் சோலோ போயிட்டேன். சரி போயிட்டேன், உள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் என்ன கைஸ் இந்த மாதிரி வியர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகணும். இது எல்லாம் இருக்க நல்லா விளாடுற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஐயோ கைஸ் அவன் வேறு அங்கே போயிட்டான். கைஸ் இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி கைஸ் நான் அப்புக்கு போகிறேன். கைஸ் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் அந்த மேட்ச் சுத்தமாக என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தா பார்க்கற ஸ்பீடாக வந்துட்டு இந்த கோணம் தொட்டுடுறான். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். எனக்கு பிரிட்ஜிங் சுத்தமாக வர மாட்டேங்குது ஏன்னா தெரியல. சரி ஓகே இப்போ வந்துட்டு அயன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக. ஓகே இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டேன். ஓகே இப்போ வந்துட்டு பிரிட்ஜிங் சொல்லி வாங்கிட்டேன். என்னங்க இது எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. அவனுக்கு கீரோன்ட்டான். உங்கள் பெரியப்பா எப்பவுமே அப்படிதாங்க. எங்கே இருக்கா? எஸ் சொல்லியிருக்கோம். இன்னொன்று கேம் போடலாம் கைஸ், என்ன தான் பண்ணுறதோ. உள்ளே வந்துட்டேன். இப்போ அயன் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஆரஞ்சு டீமில் இல்லை, அப்போ வந்துட்டு ஆரஞ்சில் எவனும் இருக்க மாட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு எப்படியோ தப்பிச்சிட்டோம். கைஸ் எப்படி பிரிட்ஜ் பண்ணணும்னு சொல்லி ட்விட்டரில் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ட்விட்டரில் போட்டவனுக்கே பிரிட்ஜு போட தெரியல. ஸோ ஆனால் கைஸ் நிஜமாக நான் பண்ணுறது மட்டும் ட்ரை பண்ணி பண்ணுவேன். நான் இப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப நடுங்க கை, ஏன்னா கீழே வந்துருவோன்னு பயமாக இருக்கும். கைஸ் நான் ஒரு நூறு உண்மை அது. கைஸ் இது எங்கள் அம்மா, நான் இல்லை.
வந்து நம்ம சென்டருக்கு போனோம். எவனுமே வரல. முடிஞ்சளவுக்கு ஸ்பீடாக எம்ப்ராய்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். நல்லா விளாண்டுருந்தோம். ஓகே, ஓகே, என்கிட்ட பாருங்க எக்கச்சக்கமான இருக்கு. இப்போ என்கிட்ட இருக்க இதை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்வாடு, ஒரு அலனார்மரு போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இது வாங்கிக்கலாம். லைட்டாக இல்லை இது வாங்கிக்கலாம். அவன் எங்கே வச்சிருக்கான்? அவன் என்ன டீம் தான் தெரியல, எல்லாம் அடிச்சிடலாம். எங்கேயும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நல்ல வேலை போல் போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சரி, வெயிட், நான் க்ரீன் பெட்டு தான் உடைக்கிறேன். க்ரீன் தான் வச்சுருக்கோம். இந்த க்ரீனை க்ரீனோட பெட்டு உடைக்கிறோம் இல்லைன்னு எங்கே இருக்கேன்? அப்படியே பெட்டு அப்படியே ஃப்ரீயாக ஆக விட்டுருவேன். அவன் மட்டும் எங்கே ஒழிஞ்சிட்ருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். அவன் வந்துட்டு சப்பாடி கீழே செத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அவனுங்க 2 பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கானுங்க. ஸ்பீடாக போயிட்டு அவன்கிட்ட வேற கைஸ், அவனும் நானும் ஒருத்தங்க. அவனை வந்துட்டு எப்படியாவது இங்கே வந்துட்டு அவனை இழுத்துட்டு வரணும். முன்னாடி டைமண்டில் எடுத்துகிட்டு போஷன் டேபிள் எடுத்துக்கணும். எங்கே இருக்க போஷன் டேபிள்? பாய்சன் பாய்சனுக்கு 8 வேணுமா கைஸ்? இதுனா சொல்லிட்டேன்.
எங்கே இருக்கான்னு தெரில. வரோம். இன்னும் கொண்டேன் அவ்வளவுதான். ஆமால வந்துட்டு பெட்டு வேறு இருக்குல்ல. கத்தாது. வெஜ்ஜில் இருக்கேன்டா. அவனே வெளியே போயிட்டான். அவன்கிட்ட நிறைய ஐட்டம் இருந்திருக்கும் போல இருக்கு, அதுக்கே வெளியே போயிட்டான். ஒரு மேட்சை ஜெயிச்சிட்டோம். சரி வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். ஓகே, உள்ள உட்காந்துக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். வயசு எல்லாம் வந்துச்சு. அயன் கலெக்ட் பண்ணிருக்கேன். காய்ஸ் நான் வேறு இந்த மேட்சை பாஸ் பண்ணல. காய்ஸ் இங்கே எப்படி மிஸ் 2 பேர் இருக்காங்க. ஓ இது டெக்காயா? எப்படியாவது இவனை தள்ளி விடணுங்க. இதுதான் வந்திருக்கேன். வாங்கோ என் பெட்டு உடஞ்சிருச்சுங்கோ. கைஸ் ஆனால் நிஜமாக நான் இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிருந்தேன்னு நினச்சிங்க. ஒரு மேட்ச் போயிடுச்சா? சரி ஓகே, இன்னொரு மேட்ச் போகலாம், பிரச்சனை இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூ. கைஸ் உள்ளே வந்துட்டேன். அயன் எடுத்துட்டு கைஸ் 5 அயன் எடுத்துட்டேன். இதோ பிளாக்லையும் எடுத்துட்டேன். பண்ணுறோம். ரைட், இங்கே மட்டும் செத்துட்டோன்னா கேமே முடிஞ்சிச்சு. கைஸ் ஸ்பீடாக போயிட்டு ஒரே ஒரு ஸ்வாட் வாங்கிட்டு அவன்கிட்ட போகிறேன். நான் செட்டாக கூட இந்த மாதிரி ரேது பெட்டராக இருந்துச்சுன்னா என்ன வேஸ்ட் பண்ணுறது. சரி, இன்னொரு மேட்ச் வந்துட்டேன். உள்ளே வந்துட்டேன். அயன் எடுத்துகிட்ருக்கேன். சைடில் இருக்கிறவனை அடிச்சிட்டேன். கடைசியில் கண்டினியூ பண்ண மாட்டேன். பயங்கர ஸ்பாமராக இருந்தோம். ஒரு ஆட்டில் வந்து ஸ்வாடு வாங்கி கிளச் பண்ணிட்டேன். அப்கிரேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, தேவைப்பட்டுச்சுன்னா இது எடுத்து உள்ள வச்சுக்கோம். இதெல்லாம் தேவையில்லை. அயன் தேவை. இப்படிதான் சாகுறேன்டா. பரவாயில்ல. இது 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 2 வாட்டம் வாங்கினா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஓட்டு இருக்கிறதே மாறிட்டேன்.
இந்த மேட்சோட முடிஞ்சுக்கலாம். சார்ஜும் முடிய போகுது. ஒன்றுமே இங்கே வரல. கொஞ்சளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு எல்லா முறாலையும் எடுத்துருங்க. ஓகே, முறாலையும் எடுத்துட்டேன். ஓகே, எங்கே இருக்கு என்னோட பிரிட்ஜு? அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். என்னை பார்க்க அது மாதிரி இருக்கேன். என்ன இப்படி ஸ்பேம் பண்றான்? இவனுக்கு நான் இது கடைக்கு விட மாட்டேன். என்னடா அடி அல்லற வந்துட்டு இப்படி பண்றீங்க? நான் கீழே வந்தாலும் என்னோட இது யாரும் கொடுக்கல. சரிங்க கைஸ், பாய் கைஸ். ஒரு மேட்ச் அது எனக்கு ரொம்ப முக்கியம். நல்லா ஜெயிச்சோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.